வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ராஷிலும் பராக்கும் ஜலந்தரில் சவால்களை எதிர்கொண்டனர். இன்று பராக்கின் பிறவி கடந்த தத்துவ கதை, காதலின் விஸ்வரூப தரிசனம் மற்றும் கன்னியாகுமரியின் திரிவேணி சங்கமத்தில் ராஷிலின் மனதில் எழுந்த மிகப்பெரிய சந்தேகத்தின் வெளிப்பாடு ஆகியவற்றை கேட்பீர்கள். பத்மினியும் ரத்தன் சிங்கும் அரண்மனை ஓவியங்களை பார்த்தபோது பராக் ஒரு தத்துவார்த்தமான விஷயத்தை கூறினார். நாம் மகாராஜா ரத்தன் சிங் மற்றும் மகாராணி பத்மினியின் ஆன்மாக்கள். ராஷில் ஜேடின் பெயரை சொன்னபோது பராக் கூறினார், உன்னிடம் மகாராஜா ரத்தன் சிங்கின் ஆன்மா உள்ளது, மகாராணி பத்மினியின் ஆன்மா என் வடிவில் பிறந்துள்ளது. அந்த ஜேடு அந்த பிறவியின் கில்ஜி. பாலின மாற்றத்தின் தர்க்கம், பராக்கிரமத்தின் பலத்தால் ஆன்மா அடுத்த பிறவியில் ஆணாக பிறக்க முடியும் என்று பராக் வாதிட்டார். ராஷில் தன்னை வதைத்த ஜேடின் ஆண்மையை அழித்து அடுத்த பிறவியில் ஆணாக பிறக்கும் பராக்கிரமத்தை செய்துள்ளதாகவும், தான் அடுத்த பிறவியில் பெண்ணாக பிறப்பேன் என்றும் அவர் கூறினார். பிறவி கடந்த காதல். பராக்கின் வார்த்தைகளில் ராஷிலுக்கு முழு நம்பிக்கை இல்லை. ஆனால் பராக் தன்னை பிறவி கடந்த துணையாக கருதுவதை கேட்டு அவள் மிகுந்த நிம்மதி அடைந்தாள். காதலின் விஸ்வரூபம். குஜராத்தில் ஒற்றுமைக்கான சிலையை, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி தரிசித்தபோது பராக் விளக்கினார், ஒருவரிடம் காதல் விஸ்வரூபம் எடுக்கும்போது அவரது ஆளுமையும் பிரம்மாண்டமான வடிவம் கொள்கிறது. சர்தார் சாஹேப்பின் காதல் தாய்நாட்டின் மீதான காதலாக மாறியது. பராக்கின் காதலில் அவசரம் இல்லாதது சுயநலமற்ற தூய்மையான உணர்வின் வெளிப்பாடு என்பதை ராஷில் புரிந்து கொண்டாள். திரிவேணி சங்கமம். நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் கன்னியாகுமரியை அடைந்தனர். அங்கு அரபிக்கடல், வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் சந்திக்கின்றன. பராக் தனது அன்பான நடத்தையால் ராஷிலின் கூந்தலில் இருந்த மணல் துகள்களை அகற்றினார். குழந்தை கனவு. பராக் கூறினார், இங்கே 3 கடல்கள் சங்கமிக்கின்றன, ஆனால் நம் இருவரின் மனங்களும் சங்கமிக்கின்றன. இதற்கு பராக் பதிலளித்தார், நம் இருவரின் இணைப்பால் நம் குழந்தை பிறக்கும், அதுவும் ஒரு திரிவேணி சங்கமமாகவே இருக்கும். தாய்மை குறித்த சந்தேகம். குழந்தையை பற்றிய பேச்சை கேட்டதும் ராஷிலின் மனதில் ஒரு ஆழமான சந்தேகம் எழுந்தது. ஜேடு ஒரு வருடமாக முயற்சி செய்தும் அவள் கர்ப்பமாகவில்லை. ராஷில் இப்படி உணர்ந்தாள், பராக், என்னிடம் ஏதேனும் குறை இருந்து என்னால் நம் குழந்தையை பெற்றெடுக்க முடியாமல் போனால் என்னவாகும்? நம்முடைய இந்த சங்கமம் திரிவேணி யாக மாறாது. ராஷில் தனது சந்தேகத்தை பராக்கிடம் இருந்து மறைக்கவில்லை. ஒருபுறம் பராக் பிறவி கடந்த காதலை பற்றி பேசுகிறார், மறுபுறம் ராஷில் தான் ஒருபோதும் தாயாக முடியாது என்று அஞ்சுகிறாள். பராக் இந்த அச்சத்தை எப்படி எதிர்கொள்வார்? தத்துவ காதல், எல்லையற்ற நம்பிக்கை மற்றும் தாய்மை பயத்தின் சோதனை. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 56. பிறவி கடந்த ரகசியம், கன்னியாகுமரி சங்கமம் மற்றும் தாய்மை குறித்த சந்தேகம். ராஷிலின் பின்னால் சுவர்களில் இருந்த ஓவியங்களை பார்த்து கொண்டிருந்த பராக் ராஷில் முணுமுணுத்த வார்த்தைகளை கேட்டுவிட்டார். ராஷில், நாம் மகாராஜா ரத்தன் சிங் மற்றும் மகாராணி பத்மினியின் ஆன்மாக்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. அவர்கள் இந்த பிறவியில் நீயாகவும் நானாகவும் பிறந்துள்ளனர் என்று பராக் கூறினார். முதலில் ராஷில் பராக் வேடிக்கையாகச் சொல்கிறார் என்று நினைத்தாள். ஆனால் திரும்பி பார்த்தபோது பராக்கின் முகத்தில் கேலி ஏதும் இல்லை. அவர் சிந்தித்து மிகவும் தீவிரமாகச் சொல்கிறார் என்பதை உணர்ந்தாள். அதை பார்த்து ராஷிலும் இந்த விஷயத்தை பற்றி தீவிரமாக சிந்திக்கத் தொடங்கினாள். நாம் ரத்தன் சிங் மற்றும் பத்மினி என்றால் அந்த ஜேடு யார்? ஜௌஹர் செய்து தனது கற்பை காப்பாற்றிக் கொண்ட அந்த வீரமங்கை பத்மினி. ஆனால் இந்த பிறவியில் எனது கற்பை ஜேடு சிதைத்து விட்டானே. ராஷிலுக்கு தனது கடந்த கால கசப்பான நினைவுகள் வந்து வருத்தம் அளித்தது. அவள் பராக்கிடமிருந்து பதிலை பெற ஆவலுடன் காத்திருந்தாள். ராஷில், உண்மையில் மகாராணி பத்மினி உன் வடிவில் பிறக்கவில்லை. உன்னிடம் ரத்தன் சிங்கின் ஆன்மா உள்ளது. பத்மினியின் ஆன்மா என் வடிவில் பிறந்தது. அந்த ஜேடு அந்த பிறவியின் கில்ஜி. அவன் அப்போதும் மகாராணியை தொட முடியவில்லை, இனியும் எந்த பிறவியிலும் தொட முடியாது என்று பராக் பதிலளித்தார்.
பராக் நன்றாக கதைகளை உருவாக்குகிறார் என்று ராஷிலுக்கு தோன்றியது. அவளுக்கு அந்த வார்த்தைகள் ஆர்வமாக இருந்தன. ஆன்மா ஒரு பிறவியில் ஆணாகவும் மற்றொரு பிறவியில் பெண்ணாகவும் பிறப்பது சாத்தியமா என்று அவள் கேட்டாள். ஆமாம், தனது பராக்கிரமத்தால் பெண் அடுத்த பிறவியில் ஆணாக பிறக்க முடியும். உன்னை வதைத்தவனின் ஆண்மையை அழித்த நீ அடுத்த பிறவியில் ஆணாக பிறப்பாய். போதைப் பொருளால் நான் வதைக்கப்பட்டதால் நான் அடுத்த பிறவியில் பெண்ணாக பிறப்பேன் என்று பராக் ஒரு ஜோசியம் போல கூறினார். ராஷிலுக்கு பராக்கின் வார்த்தைகளில் நம்பிக்கை வரவில்லை. ஆனால் அவள் ஏதும் சொல்லவில்லை. மீண்டும் இப்படி கேட்டாள், அதாவது தம்பதிகள் பிறவி தோறும் ஒன்றாக இருப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆமாம், அளவற்ற அன்பு கொண்ட தம்பதிகள் ஒவ்வொரு பிறவியிலும் ஒன்றாக இருப்பார்கள். 13 வயதிலிருந்தே நான் உன்னை நேசிக்கிறேன். நீ நிராகரித்தாலும் இறுதியில் ஒப்புக்கொண்டாய். அதாவது நாம் பிறவிதோறும் கணவன் மனைவியாக இருந்திருக்கிறோம் என்று பராக் விளக்கினார். ராஷிலுக்கு இது ஒரு கற்பனையாக தோன்றினாலும் அவளது மனம் இதையே உண்மையென நம்ப விரும்பியது. பராக் தன்னை பிறவி கடந்த துணையாக கருதுவதால் தனது நம்பிக்கையை ஒருபோதும் சிதைக்க மாட்டார் என்று அவள் நம்பினாள். இதனால் பராக் மீதான அவளது அன்பும் மரியாதையும் இன்னும் அதிகரித்தது. ஆண் பெண் ஆன்மாக்களின் மாற்றத்தை நம்பும் பராக் போன்ற ஒருவர் நிச்சயமாக இருவருக்கும் சமமான மரியாதை அளிப்பார் என்று அவள் கருதினாள். இப்படிப்பட்ட பேச்சுகளை வெளியே சொன்னால் பராக்கை கேலி செய்வார்களோ என்று ராஷில் பயந்தாள். தனது மரியாதையை காக்க அதை வெளியே சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாள். பராக், நம்முடைய இந்த பிறவி கடந்த ரகசியத்தை வேறு யாரிடமும் சொல்லாதீர்கள் என்று ராஷில் எச்சரிப்பது போல கூறினாள். ராஷில், இது இந்த இடத்தின் தாக்கத்தால் என் மனதில் வந்தது. இங்கே நாம் கடந்த பிறவியில் காலம் கழித்திருக்கலாம். அதனால்தான் இந்த கோட்டை நம்மை அழைத்தது போல உள்ளது. நான் இதை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று பராக் கூறினார். ராஷில் சற்று அமைதியடைந்தாள். ஆனால் பராக் ஒரு சாதாரண மனிதர் தானா என்ற சந்தேகம் அவளுக்கு ஏற்பட்டது. திருமணம் நடக்கவிருந்தும் அவர் உடலுறவுக்கு முயலாதது அவளுக்கு ஆச்சரியத்தை தந்தது. இந்த எண்ணம் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் 1 மாதம் ஒன்றாக இருந்தால் பராக்கை முழுமையாக புரிந்து கொள்ளலாம் என்று அவள் கருதினாள். பிறகு அவர்கள் குஜராத்தில் உள்ள ஒற்றுமைக்கான சிலையை தரிசித்தனர். சர்தார் பட்டேலின் சிலையை பார்த்து ராஷில் ஆச்சரியமடைந்தாள். ஒரு நபர் இவ்வளவு உன்னதமாக இருக்க முடியுமா என்று சாதாரண மனிதர்களால் கற்பனை செய்ய முடியாது என்று ராஷில் கூறினாள். காதல் விஸ்வரூபம் எடுக்கும்போது ஆளுமையும் உன்னதமாக மாறும். பட்டேல் அவர்களின் தாய்நாட்டின் மீதான காதல் அத்தகையது என்று பராக் காதலின் சிறப்பை கூறினார். தங்கள் காதலும் சுயநலமின்றி இருந்தால் மற்றவர்களுக்கு உதவும் நிலையை அடையும் என்று பராக் சொன்ன வார்த்தைகள் ராஷிலுக்கு பிடித்திருந்தது. பிறகு அவர்கள் கன்னியாகுமரி சென்றடைந்தனர். கடற்கரை அழகைக் கண்டு ராஷில் ஒரு சிறுமி போல மகிழ்ந்தாள். வா பராக், இங்கே 3 கடல்கள் சங்கமிப்பது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று ராஷில் மகிழ்ச்சியுடன் கூறினாள். பராக் அவளது கூந்தலில் இருந்த மணலை அன்புடன் நீக்கி 3 கடல்களின் சங்கமம் போல தங்கள் இரு மனங்களின் சங்கமத்தை பற்றி பேசினார். நம் இருவரின் இணைப்பால் நம் குழந்தை பிறக்கும், அது 3வது நீரோட்டமாக இந்த உலகம் பார்க்கும் என்று பராக் கூறினார். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டதும் ராஷிலுக்கு பயம் ஏற்பட்டது. கடந்த காலத்தில் ஜேடுடன் இருந்தபோது அவள் கர்ப்பமாகவில்லை. பராக், ஒருவேளை என்னிடம் குறை இருந்து நான் குழந்தையை பெற்றெடுக்க முடியாமல் போனால் என்னவாகும்? நம் திரிவேணி சங்கமம் முழுமையடையாது அல்லவா என்று அவள் தனது சந்தேகத்தை வெளிப்படுத்தினாள். எபிசோட் 56 நிறைவுற்றது. எபிசோட் 57. வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ராஷில் தனக்கு குழந்தை பிறக்காதோ என்ற பயத்தில் வாடிக்கொண்டிருந்தார். இன்று பராக்கின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, ஒரு ஆணின் தூக்கத்தில் விந்து வெளியேறுதல், நைட்ஃபால், ரகசியத்தின் வெளிப்பாடு மற்றும் எனது திருமணமே செய்து கொள்ள கூடாது என்ற உறுதியை நிலைகுலையச் செய்த ராஷிலின் காதல் கதையின் இனிய முடிவை கேட்பீர்கள். எதிர்மறையை வெல்லுதல். ராஷிலின் சந்தேகத்திற்கு பராக் நம்பிக்கையுடன் கூறினார், நாம் நேர்மறையாகவே சிந்திக்க வேண்டும்.
இன்றைய மருத்துவ அறிவியல் மிகவும் முன்னேறியுள்ளது. பராக்கின் காதலில் திளைத்த ராஷில் உணர்ந்தார், உங்களைப் போன்ற விவேகமான மற்றும் தகுதியான கணவருடன் எனது வாழ்க்கையில் அனைத்து சுகபோகங்களும் செழிப்பும் எளிதாக கிடைக்கும். கலாச்சாரத்தை பின்பற்றுதல். பயணத்தின் இடையில் பராக்கிற்கு தூக்கத்தில் விந்து வெளியேறுதல் ஏற்பட்டது. தனது ஆர்வத்தை தணித்த பிறகு ராஷில் சைகை மொழியில் திருமணத்திற்கு முன்பே உடல் உறவு கொள்ள பராக்கிற்கு அனுமதி அளித்தார். ஆனால் பராக் மறுத்துவிட்டார். இல்லை ராஷில், எனக்கு பொறுமை இருக்கிறது. திருமணத்திற்கு முன் இதை செய்ய நான் விரும்பவில்லை. ராஷில் அவரை பாராட்டினார். நீங்கள் நமது கலாச்சாரத்தை பின்பற்றுகிறீர்கள், இது ஒரு சிறந்த விஷயம். அசுப கற்பனை. பராக் விளக்கினார், ஏதேனும் ஒரு காரணத்தினால் எதிர்பாராமல் நான் இறந்துவிட்டால், நமது திருமணமே நடக்க முடியாமல் போனால். ராஷில் அவர் வாயை மூடினார். ஆனால் திருமணத்திற்கு முன் ஏன் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். கங்கை நீராடல் மற்றும் காதலின் உச்சம். பிரயாக்ராஜில் இருவரும் கங்கையில் மூழ்கி எழுந்தனர். ராஷில் உணர்ந்தாள், உங்கள் தூண்டுதலால் எனது பாவங்களும் கழுவப்படும். சுமார் 1 மாத கால இந்த பயணம் அவர்களின் காதலை ஆழமாக்கியது. காதலின் தெய்வம். வீட்டிற்கு திரும்பும் வழியில் ராஷில் தனது இதயத்தை திறந்தாள். நீங்கள் உங்கள் காதலியுடன் 1 மாதம் தனிமையான இடங்களில் இருந்தீர்கள். அப்படியிருந்தும் நீங்கள் தவறுதலாக கூட அவளிடம் பாலியல் இன்பத்தை பெற முயற்சிக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பையன் இருக்க முடியும் என்பதை இந்த நாட்களில் நான் உணர்ந்தேன். அவள் உணர்ச்சிவசப்பட்டு கூறினாள், நீங்கள் எனக்கு காதலின் தெய்வம். என் உடல், என் மனம் மட்டுமல்ல, என் ஆன்மாவில் ஏற்பட்ட அனைத்து காயங்களும் உங்கள் அன்பால் ஆறிவிட்டன. திருமணத் துடிப்பு. திருமணத்திற்காக துடிக்கும் ராஷில் பராக்கிடம் கூறினார், எவ்வளவு சீக்கிரம் நமது திருமணத்தை சாத்தியமாக்க முடியுமோ தயவு செய்து செய்யுங்கள். எனக்கோ இனி காத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக போகும். எனது குழப்பம். ராஷில் தனது கதையை முடிக்கும் போது பராக்கின் குணம் பத்மினியை போன்றது என்று கூறி எனது முடிவை மறுபரிசீலனை செய்யச் சொன்னார். நான் தூங்கி எழுந்தபோது சோகமாக இருந்தேன். இப்போது எனக்கு இந்தியாவை விட அமெரிக்காவே அதிகமாக பிடித்துள்ளது, ஏனெனில் இங்கே ஸ்வப்னிலின் துணை இருக்கிறது. ஸ்வப்னிலுடன் நான் எங்கேயும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஸ்வப்னில் இல்லையென்றால் சொர்க்கமும் எனக்கு நரகமாகவே இருக்கும். பயிற்சிக்கான நேரம். எனது சோகத்தை மறைக்க நான் ராஷிலிடம் செவிலித்தாய்க்கு நனி விடுமுறை அளித்து விடுமாறு சொன்னேன். பருஷ்ணியுடன் இன்று நான் இருப்பேன். இது எனக்கு ஒரு ஒத்திகை ரிஹர்சல் போல இருந்தது. ஓவியம் வரைய அனுமதி. மதியம் பருஷ்ணியை தட்டி கொடுத்து தூங்க வைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஸ்வப்னில் எனது அறைக்குள் வந்து புன்னகையுடன் கூறினார், இந்த காட்சியை கற்பனை செய்துதான் இங்கே வந்தேன். நீங்கள் அனுமதித்தால் உங்கள் இருவரின் ஒரு ஓவியத்தை ஸ்கெட்ச் வரைய விரும்புகிறேன். தாயும் சேயுமான என்னுடன் ஸ்வப்னில் ஓவியம் வரைய அனுமதி கேட்டது. இது அவரது எதிர்கால கனவின் அறிகுறியா? நான் இந்தியா திரும்புவதற்கு முன் ஸ்வப்னிலின் காதலை வார்த்தைகளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முற்றுப்பெறாத காதல், தாய்மை ஒத்திகை மற்றும் ஒரு இறுதி ஓவியத்திற்கான ஏக்கம். பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல். நீங்கள் கேட்பது எபிசோட் 57. காதலின் திரிவேணி சங்கமம். அல்கா மேமின் உபகாரம் மற்றும் ஸ்வப்னிலின் இறுதி பரிசு. நீ எதிர்மறையாக சிந்திக்காதே. குறை ஆண்களிடமும் இருக்கலாம். என்னிடம் குறை இருந்தாலும் நமக்கு குழந்தை பிறப்பதில் சிக்கல் ஏற்படலாம். நாம் நேர்மறையாகவே சிந்திக்க வேண்டும். முதலில் நம் இருவரிடமும் எந்த குறையும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஒரு சிறு சிகிச்சைக்கு பிறகு அந்த பிரச்சனை நீங்கிவிடும். இன்றைய மருத்துவ அறிவியல் மிகவும் முன்னேறியுள்ளது என்று பராக் தன்னம்பிக்கையுடன் கூறினார். உங்களைப் போன்ற விவேகமான மற்றும் தகுதியான கணவருடன் எனது வாழ்க்கையில் அனைத்து சுகபோகங்களும் செழிப்பும் எளிதாக கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்று ராஷில் சொல்லும்போது அவளது மனம் பராக்கின் காதலால் நிறைந்திருந்தது. ராசில் காயிடன்க அலகே ஜாரகடந்தி அண்ட பராக் ராசில்ன டன வைப்பக லக்கனி காகிலின கண்ட. கன்னியாகுமரி கடற்கரையில் அவர்கள் இருவரும் கடல் அலைகளுடன் விளையாடினர். உள்ளங்கைகளில் நீரை எடுத்து ஒருவருக்கொருவர் தெளித்துக் கொண்டனர். அன்று இரவு ஹோட்டலிலும் இருவரும் ஒரே படுக்கையில் உறங்கினர்.
அதிகாலை 3 மணிக்கு ராஷீலுக்கு விழிப்பு வந்தது. பக்கத்தில் படுத்திருந்த பராக்கின் சுவாசம் வேகமாகவும் சத்தமாகவும் இருப்பதை கவனித்தாள். அவருக்கு ஏதேனும் பிரச்சனையா என்று பார்க்க விளக்கை ஏற்றி பார்த்தாள். மங்கிய வெளிச்சத்தில் பராக் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை பார்த்தாள். அவர் வேகமாகச் சுவாசிப்பது மட்டுமல்லாமல் உடல் விசித்திரமாக அசைந்து கொண்டிருந்தது. அவர் ஏதோ கனவு காண்கிறார் என்று தோன்றியது. அவரை எழுப்பலாம் என்று நினைப்பதற்குள் பராக் அமைதியானார். ராஷையில் நிம்மதியடைந்து விளக்கை அணைத்துவிட்டு மீண்டும் உறங்க முயன்றாள். சிறிது நேரம் கழித்து பராக் எழுந்து கழிவறைக்கு சென்றார். காலையில் இருவரும் ஒன்றாக பல் துலக்கிக் கொண்டிருந்தனர். பராக், நான் கவனித்தேன், இரவில் நீங்கள் ஏதோ கனவில் வருத்தமாக இருந்தது போல தெரிந்தது என்று ராஷீல் கேட்டாள். ராஷீல், நான் வருத்தப்படவில்லை, அது ஆண்களுக்கு இயல்பாக நடக்கும் ஒரு நிலை என்று பராக் வெட்கத்துடன் கூறினார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்று ராஷீல் கூறினாள். அது தூக்கத்தில் விந்து வெளியேறுதல். ஆண்களுக்கு இது அவ்வப்போது நடக்கும். இதில் அசாதாரணம் ஏதுமில்லை என்று பராக் முகத்தை திருப்பிக் கொண்டு சொன்னார். பராக் சென்ற பிறகு ராஷையில் அது குறித்து இணையத்தில் தேடி தெரிந்து கொண்டாள். அன்று இரவு உறங்குவதற்கு முன் அவள் சைகை மூலம் ஒரு விஷயத்தை சொன்னாள். பராக், நாம் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் அல்லவா? அதனால் ஒருவேளை உங்களுக்கு விருப்பமென்றால் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று ராஷீல் சைகையால் சொன்னாள். இல்லை ராஷீல், எனக்கு நிதானம் இருக்கிறது. திருமணத்திற்கு முன் இதை செய்ய நான் விரும்பவில்லை என்று பராக் அவளது எண்ணத்தை புரிந்து கொண்டு கூறினார். நீங்கள் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் நமது கலாச்சாரத்தை இவ்வளவு மதிப்பதை நினைக்கையில் பெருமையாக இருக்கிறது என்று ராஷீல் பாராட்டினாள். நமது கலாச்சாரம் சிறந்தது. திருமணத்திற்கு முன் கண்ணியம் காப்பது என்பது மிகவும் முக்கியமானது என்று பராக் விளக்கினார். ராஷீல் அவர் வாயை மூடி அசுபமாக பேச வேண்டாமென கேட்டுக்கொண்டாள். அதன் பிறகு அவர்கள் பிரயாக்ராஜில் கங்கை நீராடினர். அவர்கள் காதல் மேலும் பலப்பட்டது. ராஷையில் நமது காதல் தெய்வீகமானது. நமது வாழ்க்கையில் வரும் கும்பமேளாவிற்கு நாம் குழந்தைகளுடன் சேர்ந்து வருவோம் என்று பராக் ஆசையுடன் கூறினார். நீங்கள் என் வாழ்க்கையில் வந்த தேவதூதர். என் காயங்கள் எல்லாம் உங்கள் அன்பால் ஆறிவிட்டன. விரைவில் திருமணம் செய்து கொள்ளுங்கள், இனி என்னால் காத்திருக்க முடியாது என்று ராஷீல் பரவசமடைந்தாள். வாணி, இதுதான் என் கதை. பராக்கின் மனசு பத்மினியைப் போல பரிசுத்தமானது. நான் என் முடிவை மாற்றிக்கொண்டதால் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறேன். நீயும் உன் முடிவை மறுபரிசீலனை செய் என்று ராஷீல் கூறினாள். நான் மௌனமாகிவிட்டேன். இந்தியா திரும்பும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஸ்வப்னில் இல்லாத சொர்க்கமும் எனக்கு நரகமாக தோன்றுகிறது. நான் உண்மையாகவே அவரை நேசிக்கிறேன். நான் இந்த காட்சியை கற்பனை செய்தே வந்தேன் வாணி. நீங்கள் அனுமதித்தால் உங்கள் இருவரின் ஒரு ஓவியத்தை வரைய விரும்புகிறேன் என்று ஸ்வப்னில் புன்னகையுடன் எனது அறைக்குள் வந்து கேட்டார். எபிசோட் 57 நிறைவுற்றது.